இன்னைக்கு நம்முடைய தோள்களில் பலவிதமான சுமைகள், பலவிதமான பாரங்கள், பலவிதமான நுகங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நுகங்களையும் அபிஷேகத்தினால, அதாவது ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது எல்லா நுகங்கள், எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள் முறிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவருடைய கிரியை நம்முடைய குடும்பத்தில் இறங்கி வர வேண்டும். ஆவியானவர் இல்லாட்டா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆவியானவருடைய துணையோடு கூட தான் நம்முடைய குடும்பத்தை நம்ம கட்ட முடியும். அதனால இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தினால எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள், எல்லா நுகங்கள், எல்லா நுகத்தடிகள், எல்லா போராட்டங்கள், நுகங்கள் என்று சொல்லும் பொழுது அது தோள் மேல இருக்கிற பாரத்தை குறிக்கிறது. பலவிதமான பாரங்கள், குறிப்பா பார்த்தீங்கன்னா பாவக்கட்டுகள். நம்முடைய பிள்ளைகளோ, கணவனோ, மனைவியோ பாவத்துக்குள்ள சிக்கி இருக்கலாம். ஏன், நீங்களே கூட பாவத்துக்குள்ள அடிமைத்தனத்துல இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், இந்த பாவ அடிமைத்தனத்தின் நுகம் எங்க குடும்பத்தை விட்டு விலகும்படி ஆவியானவரே கிரியை செய்யுங்கப்பான்னு நம்ம கேட்கணும். ஆமேன். வசனம் சொல்லுது, அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். ஒருவேளை சாபக்கட்டுகள், சாபத்தின் நுகத்தடிகள் உங்க வீட்டுல இருக்கலாம். முன்னோர் செய்த பாவத்தினால, நீங்க செய்த பாவத்தினால பிள்ளைகள் பாதிக்கப்பட்டக்கூடாதே, குடும்பம் பாதிக்கப்பட்டக்கூடாதே. அந்த நுகத்தடிய ஆவியானவரால முறிக்க முடியும். இன்னைக்கு எப்படிப்பட்ட போராட்டத்தின் வழியாக நீங்க போய்கொண்டிருந்தாலும், குறிப்பாக இந்த அடிமைத்தனத்துல, இந்த சிறையிருப்புக்குள்ள, நம்ம எல்லாம் தெரியும்ல, அடிக்ஷன். இன்னைக்கு நிறைய பேர் செல்போன் அடிக்ஷன், ஃபேஸ்புக் அடிக்ஷன், பலவிதமான பாவ அடிக்ஷன், இன்னொரு பக்கம் தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள், இவை எல்லாவற்றினின்றும் ஆவியானவர் இன்னைக்கு விடுதலை கொடுக்கிற நேரம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம். ஆவியானவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த நுகத்தடி முறிக்கப்படணும் அப்பா. எங்கள் பிள்ளைகள் மேல இருக்கிற இந்த நுகங்கள் முறிக்கப்படணும். இந்த எல்லா பாவ சிறையிருப்புகளிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க.